உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையோ உங்களோட இன்டெலிஜென்ஸையோ கிடையாது. உங்களோட ப்ரெசன்ஸை நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடியே உங்களோட பிரெயின் ஜட்ஜ் பண்ணப்பட்டுருச்சு. நான் உங்கள் ஆனி, சைக்காலஜி இன்ஃபார்ம்ட் இமேஜ் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து த சைக்காலஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்னா என்ன அப்படின்னா, ரேப்பிடாக நமக்கு ஒருத்தரை பற்றி இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக தெரியாமையே அவங்கள பார்த்த உடனே நம்மளோட மூளை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடும், இவங்க இப்படி தான் அப்படிங்கிறது. இது வந்து நம்மளோட கண்ட்ரோலே இருக்காது. இது வந்து அன்கான்ஷியஸாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நளினி அம்பாடி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க முன்னாடி. தின் ஸ்லைசிங் அப்படிங்கிறது அதோட ரிசர்ச் பேர். அந்த ரிசர்ச்சில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 10 டீச்சர்ஸோட வீடியோவை கிளிப்பிங்ஸ் போட்டு காமிச்சு இதை நீங்கள் ரேட் பண்ணுங்கள் இந்த டீச்சர்ஸை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரேட் பண்ணப்போ அவங்க பார்த்தது எல்லாமே வெறும் சைலண்ட்டான வீடியோ மட்டும்தான். அவங்க ரேட் பண்ண எல்லாமே அந்த ரியல் டீச்சர்ஸோட எல்லாமே ஒத்து போச்சான். அவங்க என்ன ரேட் பண்ணாங்கன்னா, டீச்சர்ஸோட பர்சனாலிட்டியை அவங்க ரேட் பண்ணிட்டாங்க. மீனிங் அவங்களோட காம்பிடன்ஸ், வார்ம்த், அவங்களோட கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே கரெக்டாக அவங்களால ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஈவன் தான் அவங்களோட சவுண்ட் அவங்க கேட்காம இருந்தப்போ கூட. இதுதான் நம்மளோட மூளையோட அன்கான்ஷியஸ் வே ஆஃப் ஜட்ஜிங். அப்போ ஒரு 5 செகண்ட்ல ஒரு மனுஷனை பார்த்து நம்ம என்னெல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களோட கான்ஃபிடென்ஸ், அவங்களோட டாமினன்ஸ், அவங்களோட வார்ம்த், இப்படி பல விஷயங்களை நம்ம மூளையால ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு 4 கீ எலிமெண்ட் இருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை ஷேப் பண்றதுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட அப்பியரன்ஸ். நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி க்ரூம் பண்ணிருக்கீங்க, எப்படி உங்களோட போஸ்டர் இருக்கு, இதை வச்சு உங்களை ஈஸியாவே ஜட்ஜ் பண்ண முடியும். உங்களோட பர்சனாலிட்டியை மெஷர் பண்றதுக்கு உங்க பிரெயின் ஒரு ஷார்ட்கட் எடுக்கிற வழி தான் உங்களோட அப்பியரன்ஸை பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வர்றது. ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வச்சே இவங்களோட காம்பிடன்ஸ், இவங்களோட ட்ரஸ்ட் வர்த்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு உங்க பிரெயின் வந்துடும். ரெண்டாவது கீ எலிமெண்ட் உங்களோட பாடி லாங்குவேஜ். உங்களோட ஐ கான்டாக்ட், உங்களோட பாடி மூவ்மெண்ட், உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வச்சு உங்க பிரெயின் வந்து ஈஸியாக ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிடும். கான்ஃபிடென்ட் போஸ்டராக இருக்கும் பட்சத்தில் இது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியாக தான் பர்சீவ் பண்ணப்படும். ஏமி கட்டி அப்படிங்கிறவங்க பவர் போசிங் ரிசர்ச் மூலமாக இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது கீ எலிமெண்ட் உங்களோட வாய்ஸ் அண்ட் ஸ்பீச். நீங்கள் எவ்வளோ காமாக பேசுறீங்க, உங்களோட டோன், உங்களோட கிளாரிட்டி, இது எல்லாத்தையுமே வச்சுட்டும் உங்களோட பிரெயின் உங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடும். நீங்கள் நல்ல காமாக பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரஸ்ட் வர்த்தி அப்படிங்கிற முடிவுக்கு உங்கள் பிரெயின் வந்துடும். நாலாவது கீ எலிமெண்ட் எமோஷனல் எனர்ஜி. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பீப்புள் வந்து நம்மளை பார்த்து தான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மைதான். அதை விட பவர்ஃபுல்லாக இன்னொன்று இருக்கு, நம்மளோட இமோஷன்ஸ். பீப்புள் நம்மளை ஃபீல் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உமன் ஏ, உமன் பி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. உமன் ஏ வந்துட்டு கிளாஸில் டீச் பண்ண வராங்க. அவங்க வந்து ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, லோ பேசுகிற, மெதுவாக பேசுகிறாங்க, ஸ்லோவாக பேசுகிறாங்க. ரெண்டாவது உமன் பி அதே மாதிரி ஒரு கிளாஸ்க்கு அனுப்பும்போது கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறாங்க, ஸ்மைலோட அழகாக பேசுகிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு எந்த டீச்சரை பிடிக்கும்? உமன் பி தானே. இதுதான் அந்த பவர் ஆஃப் அப்பியரன்ஸ். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று தப்பாக நடந்துருச்சு, அதை நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப ஸ்டிக்கி. அது வந்து உங்கள் பிரெயினில் போய் நல்லா பதிவாயிடும். கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படின்னு சைக்காலஜியில் ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அது கூடயே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்கள் பிரெயின் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஈவன் தோ செகண்ட் டைம், தேர்ட் மீட்டிங், இப்படி ஒவ்வொரு டைம்லையும் இம்ப்ரெஷனை மாற்றலாம் நம்ம நினைக்கும் போது அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி நின்றதுனால அது கூட நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகி இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நம்ம மைண்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நான் சொன்னேன் இல்லையா? சரி, நம்ம மூளை எதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஹண்டர்ஸாகவும் காட்டுக்குள்ளேயும் இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம் தானே. அப்போ நம்ம ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு ஆளையோ பார்க்கும்போது அது வந்து நான் நம்பலாமா, இது எனக்கு சேஃபா அப்படிங்கிற ஒரு சர்வைவல் மெக்கானிசம் நம்மளோட மூளையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு விஷயம் அழகாகவும் நீட்டாகவும் அப்படிலாம் இருக்கும்போது நமக்கு வந்து அது சேஃபாக, ட்ரஸ்ட் வரையும் நமக்கு அது தோணும். அப்போ நமக்கு அது பிடிக்கும். வி ஃபீல் சேஃப். பிரைமசி எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து சாலமன் ஆஷ் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் அது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஒருத்தரை வந்து ரொம்ப
மாதிரிலாம் செய்யவே மாட்டாங்க. நானும் தப்பாக நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நமக்கு பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அவங்க என்ன தவறுகள் பண்ணாலுமே நம்ம கண்ணில் அது படவே படாது. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இதே இது நீங்கள் இன்னொரு மனுஷனை பார்க்குறீங்க, அன்ஷியோராக இருக்காங்க, கான்ஃபிடென்ட்டாக இல்லை, ரொம்ப நர்வஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா கிரியேட் ஆகலை இல்லையா? இதுக்கப்புறம் அவங்க என்னதான் நல்லது பண்ணாலுமே உங்கள் மைண்டில் ஒரு நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்களோட நிறைய நெகட்டிவ் உங்கள் கண்ணில் பட ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவிட்டி வந்து அவங்க பண்ணாலுமே நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ணில் படாமையே போயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஹேலோ எஃபெக்ட்ங்கிறது நம்ம பிரெயினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் திரும்ப 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 உங்களுக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒருத்தரை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அறிவாளி, ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. இதுக்கெலாம் டைமே இருக்காது. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, இந்த வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், அப்புறம் கண்ணாடி போட்டிருந்தாலே அவங்களாம் அறிவாளி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது உண்மைதான். நம்ம வந்து அவங்கள பார்த்த உடனே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறோம். அவங்க அதுக்கு தான் வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை நான் எப்படி என் கைக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முதல் 7 செகண்ட்லேயே நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 7 செகண்ட்ஸை ஒரு ஆள் நீங்கள் பார்க்க போறீங்கன்னா உங்கள் ஹோல்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. மெதுவாக பேசுங்க, உங்களோட போஸ்டரை எரெக்டாக வைங்க, உங்களோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஓப்பனாக வைங்க. ஓப்பன் பிஹேவியர், ஓப்பன் பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7 செகண்ட்ஸ் அட்லீஸ்ட் அதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை நீங்கள் பாசிட்டிவாக கிரியேட் பண்ண முடியும். ரெண்டாவது பாயிண்ட், ட்ரெஸ் இன்டென்ஷனலி. நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஃபேஷனுக்காகவோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காகவோ நம்ம ட்ரெஸ் பண்ணாமல் ஒரு சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு நான் இன்னைக்கு எப்படி பர்சீவ் பண்ணப்படணும் அப்படிங்கிறத யோசிச்சு நம்ம இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பாசிட்டிவாக கிரியேட் பண்ணிடலாம். உங்களோட அழகான அவுட்ஃபிட் உங்களோட ஸ்டேட்டஸ், உங்களோட டிசிப்ளின் அண்ட் முக்கியமாக உங்களோட ஐடென்டிட்டியை தான் அங்கே விட்டுட்டு வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம யோசிச்சு பாருங்க, எத்தனை ஜாப் இன்டர்வியூஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போது ஜாப் இன்டர்வியூ போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதுக்காக தான். நம்ம ட்ரெஸ்ஸை இன் பண்ணணும், பெல்ட் போட்டுருக்கணும், தலையை நம்ம ஜெல் போட்டு ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த இன்டர்வியூவை நம்மளை பார்த்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் 7 செகண்ட்ஸ் நம்மளோட போஸ்டர், த வே வி ஸ்பீக், நம்ம சேர் எடுத்து போட்டு உட்காரது, இப்படி பல விஷயங்களில் நாம் எப்படி அந்த இன்டர்வியூவரை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோங்கிறது தான். அதுலேயும் தான் நம்மளோட வேலை நிச்சயமாகும். மூணாவது பாயிண்ட், உங்களோட எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் ப்ராக்டிஸில் நம்மளால் அதை கொண்டு வர முடியும். நம்ம கொஞ்சம் காமாக பேசணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரவுண்டடாக நம்ம பேசணும். இப்படிலாம் பேசும்போது இந்த ஆள் கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணும். பீப்புள் உங்களை பார்க்கறது மட்டும் இல்லை, பீப்புள் உங்களை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இமோஷ்னலி நீங்கள் எமிட் பண்ணுற எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது பாயிண்ட், பேசும்போது நம்ம பாஸ் வச்சு பேசணும். அங்கங்கே நம்ம ஒரு பாஸ் கொடுக்கணும். கண்டினியூஸாக பேசும்போது நம்ம என்ன எமோஷனில் நம்மளோட கம்யூனிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத எய்த்தாப்பில் இருக்கிற ஆளால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடும். பட் இது எல்லாமே ப்ராக்டிஸில் தான் நம்மளால் கொண்டு வர முடியும். பை பர்த்டே நம்மளால் இதெல்லாம் கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பராக பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஃபைனலாக டு சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சைக்காலஜியில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது ரேப்பிடாக நடக்கும், அன்கான்ஷியஸாக நடக்கும், விதின் 7 செகண்டில் அது நடக்கும். நம்ம எதுக்காக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இவல்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ்லேயே நமக்கு அது இருக்குது. நமக்கு எப்போ சேஃபாக தோணுதோ அப்போ தான் நம்ம ஒரு ஆளோட கனெக்ட் பண்ணுவோம். அந்த சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நம்மளோட அப்பியரன்ஸ், நம்மளோட டோன், பாடி லாங்குவேஜ், நம்மளோட இமோஷனல் ரெகுலேஷன், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சைக்காலஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்ததா, சைக்காலஜியில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது, இமேஜ் கன்சல்டிங் புக்கிங் வேணும்னா அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஆனி, சைனிங் ஆஃப்.